நம்ம 2.3ல ஃபிஃப்த்து சம்மு வாட் இஸ் த டைம் 100 hours ஆஃப்டர் 7 AM 7 ஏஎம்க்கு அப்புறம் 100 hours அதுக்கப்புறம் என்ன டைம் வரும் அப்படின்னு கேட்குறாங்க ஓகேங்களா. 7 ஏஎம்லேருந்து 100 hours அதுக்கப்புறம் என்ன ஹவர் வரும். இப்போ மணி 7 அப்படின்னா 100 மணி நேரம் கழித்து அந்த டைம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச இருக்கக்கூடிய ஒரு ஈக்குவேஷன் A = BQ + R ஓகேங்களா. ஸோ இதன்படி பார்த்தோம் அப்படின்னா அவங்க கேட்டிருக்கிறது 100 hours தான் கொடுத்துருக்குறாங்க. 100 hours அவன் என்ன கொடுத்துருக்கான், இப்போ இருக்கக்கூடிய டைம். ஸோ இந்த 100 ஹவர்ஸில் எத்தனை நாள் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை ஹவர், 24 ஓகேங்களா. இதுதான் மல்டிபிள்ஸு டிவைஸை 24ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு வரக்கூடிய போர்ஷன் என்ன, ரிமைண்டர் என்ன அப்படின்னு தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ போன எக்ஸசைஸில் செஞ்சது தான். ஸோ 100 24ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 5 போட்டோம்னா கண்டிப்பாக வராது. 4 போட்டோம் அப்படின்னா 96 வரும். ஸோ ரிமைண்டர் 4. ஸோ அப்போ போர்ஷன் வந்து 4, ரிமைண்டர் 4 ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம எடுக்க வேண்டியது 24ல் 4 டேஸ் எடுத்துட்டோம். 100ல் 4 டேஸ் இருக்குது. 4 டேஸ் விட்டுட்டு ஒரு 4 ஹவர்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது ஓகேங்களா. ஸோ இப்போ இருக்கக்கூடிய டைம் என்ன, நான் வந்து என்னது 7 AM ஓகேங்களா. ஸோ 4 டேஸு அது பகல் நைட்டு பகல் எல்லாமே போனது போக எக்ஸ்ட்ரா 4 ஹவர். அப்போ 7 ஏஎம்லேருந்து ஆஃப்டர் 4 டேஸ் போயிட்டு 4 ஹவர்ஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த 4 ஹவர்ஸை ஆட் பண்ணுறேன். ஸோ 7 ஏஎம்லேருந்து 4 ஹவர்ஸை ஆட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக 11 AM ஓகேங்களா. ஸோ இது வந்து கொஞ்சம் மைண்டில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸி. நம்மளுக்கு அந்த மாதிரி கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஈக்லிட் டிவிஷன் அல்காரிதம் இதை யூஸ் பண்ணி EDA ஓகேங்களா. ஸோ A = BQ + R. ஸோ ஏன்றது நம்மளுக்கு இருக்கக்கூடிய மொத்த நம்பர், இருக்கிறது ஹையஸ்ட் நம்பர். Bன்றது டிவைஸை, Qன்றது கோஷன், Rன்றது ரிமைண்டர் ஓகே. ஸோ அப்போது ஒரு நாள் அப்படின்னா 24 ஹவர்ஸ் இருக்கும். 100 ஹவர்ஸ் மொத்தமாக கொடுத்துருக்கோம். ஸோ 100 ஹவர்ஸை 24ஆல் டிவைட் பண்ணோம்னா 4 டேஸ் 4 ஹவர்ஸ் கிடைக்கும். ஸோ அப்போ 4 டேஸுன்றது இதை மல்டிபிள் பண்ணுவோம். இது நமக்கு தேவையான 96ன்றது 4 ஹவர்ஸ் அப்படின்றது தனியாக நிற்கிது. ஸோ அப்போ இப்போ இருக்க டைம் 7 AM. அப்போ 4 டேஸுக்கு அப்புறம் ஒரு 4 ஹவர்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா 11 AM. ஸோ இப்போ இருக்க டைம் இன்னைக்கு 7 AM. ஃபார் எக்ஸாம்பிள் மண்டே 7 AM அப்படின்னா இது வந்து என்னது 4 டேஸ் ஆஃப்டர் 4 டேஸு. ஸோ டியூஸ்டே, தேர்ஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே 11 AM ஓகேங்களா. இது மண்டே 7 AMனா இது ஃப்ரைடே 11 AM. ஆனால் அவங்க வந்து ஹவரை மட்டும்தான் கேட்டிருக்காங்க, டேவை கேட்கல. ஸோ 11 AM அப்படின்றது ஆன்சர். ஸோ இப்போ பார்க்க போடுறது வாட் இஸ் த டைம் 15 hours பிஃபோர் 11 PM ஓகேங்களா. ஸோ 6th சம்மு 2.3ல. ஸோ 11 PMக்கு 15 hours முன்னாடி என்ன டைம் வரும் ஓகேங்களா. நைட்டு 11 மணிக்கு முன்னாடி 15 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன டைம் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஒரு சின்ன ஒரு லைன் மேப் போட்டு பாருங்கள். இப்போ 11 PM அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ 15 hours அப்படின்றாங்க. ஸோ 15 hours அப்படின்னா நமக்கு வந்து இதை வந்து 12 சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். 15 - 12 3. ஸோ இதுலேருந்து ஒரு 12 hours எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா என்னது, இது பிஎம்னா இது 11 AM ஓகேங்களா. ஸோ இது 12 hours, மீதி ரிமைனிங் 3 hours. ஸோ இதுலேருந்து 3 hours எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ 3 hours அப்படின்றப்ப 11 AMலேருந்து 3 ஹவர்ஸை சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன வரும், 8 AM ஓகேங்களா. ஸோ இவ்வளோதான், சிம்பிளாக நம்ம மைண்ட்லேயே போட்டுடலாம். 8 AM அப்படின்றது தான் ஃபைனல் ஆன்சர். இதை நம்ம வந்து எந்த மாதிரி போடும்போது எப்படி பண்ணுவோம் அப்படின்னா 15 mod 3 ஓகேங்களா. ஸோ ரிமைண்டர் 3 வரும். சரி 15 கான்க்ளுவன்ட் 3 mod 12 ஓகேங்களா. 15 12ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 3 வரும். ஸோ இதுதான், இந்த இதை மைண்டில் நம்ம ஈஸியாக போட்டுருவோம். இதை நம்ம மெத்தட் படி போடணும் அப்படின்னா இதுதான் ப்ரொசீஜர் ஓகேங்களா. ஸோ அவங்க கொடுத்துருக்க மொத்த நம்பர் எத்தனை, 15 ஹவர்ஸு ஓகேங்களா. 15 ஹவர்ஸு கான்க்ளுவன்ட். நமக்கு ரிமைண்டர் என்னன்னு தெரியாது. பட் அதை என்ன பண்ணணும், mod 12, ஏன்னா சர்க்கிள் வரும். இப்போ 11 ஹவர்ஸ் அப்படின்னா அதுக்கு முன்னாடி மறுபடியும் ஒரு 11 ஹவர்ஸ், ஸோ 12 ஹவர்ஸ் கேப்பில் தான் வரும். ஸோ அதனால தான் 12ஆல் இது பண்ணுறோம் ஓகேங்களா. இது நம்பர் வந்து 15க்கு பதிலாக 24க்கு மேலே இருந்தால் mod 24 போட போகிறோம். 24க்கு கீழே இருக்கிறதுனால mod 12 போட்டிருக்கோம் ஓகேங்களா. ஸோ அதை தான் இங்கே ஸோ mod 12 போடும்போது 15 12ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 3 வரும். ஸோ 15 கான்க்ளுவன்ட் 3
mod 12 ஓகேங்களா. நம்ம மெத்தட் படி செஞ்சோம் அப்படின்னா 15 - 3 equal to 12k அப்படின்னு போடுவோம். பட் எக்ஸில் கேவோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. கே equal to 1ன்னு போட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து இதெல்லாம் ஆன்சர் கரெக்டாக தான் வரும் ஓகேங்களா. அப்போ ஒரே ஒரு டைம் தான் அப்படின்றது. ஸோ இது தேவையில்லை. இது அவங்க கேட்டிருக்க மெத்தட் படி நம்ம எழுதிக்கலாம். ஸோ ஆன்சர் வந்து 8 AM. இப்போ நம்ம பார்க்க போகிறது exercise 2.3ல 7th sum. Today is Tuesday. My uncle will come after 45 days. ஓகேங்களா. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை 45 டேஸ்க்கு அப்புறம் மை அங்கிள் வராங்க. இன் விச் டே மை அங்கிள் வில் பி கம்மிங். வரக்கூடிய அந்த 45வது நாள் என்ன நாள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா 7th sum. ஸோ மொத்த டேஸ் 45 டேஸ்க்கு ஆஃப்டர் 45 டேஸ் தான் வர்றாங்க. ஸோ இன்னைக்கு டியூஸ்டே, அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க ஓகேங்களா. 45 டேஸு. பட் வந்து இங்கே வந்து என்ன வரும், ரிமைண்டர் என்ன வரும் தெரியாது. இப்போ mod 7 ஓகேங்களா. ஸோ 7ஆல் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணும்போது ரிமைண்டர் என்ன வருமோ அதைத்தான் இந்த டியூஸ்டேவோட ஆட் பண்ண போகிறோம். ஸோ 45 7 அப்படின்னிங்கன்னா 6 போட்டு பார்த்தீங்கன்னா 42, ரிமைண்டர் 3 ஓகேங்களா. ஸோ அப்போ நம்மளுக்கு வரக்கூடிய ரிமைண்டர் 3 அப்படின்றத மைண்டில் வச்சுக்க போகிறோம். ஸோ டியூஸ்டே அப்படின்னா டியூஸ்டேக்கு அப்புறம் 3 டேஸு என்ன வரும், டியூஸ்டே ப்ளஸ் 3 டேஸ். ஸோ டியூஸ்டே, அதுக்கப்புறம் வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே. ஸோ 3 டேஸ் ஆட் பண்ணும்போது இன்றைக்கி டியூஸ்டே அப்படின்னா நமக்கு அடுத்து வரக்கூடியது என்னது, ஃப்ரைடே அப்படின்றது தான் ஆன்சர் ஓகேங்களா. ஸோ இங்கே 6ன்றது 6 வீக்ஸு ஓகேங்களா. 45 டேஸ் அப்படின்றது 6 வீக்ஸுக்கு அப்புறம் 3 டேஸ். ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவை இந்த ரிமைண்டர் மட்டும்தான். ஸோ அப்போ 45 7ஆல், ஏன்னா வீக்ஸ் தான் கால்குலேட் பண்ணுவோம். இந்த டேன்றது வீக்கு தான் கால்குலேஷனில் வரும். ஸோ அப்போ 7ஆல் டிவைட் பண்ணியிருப்போம். 45ல் 42 அப்படின்றது 6 வீக்ஸ் போக ரிமைண்டர் 3 டேஸ் வரும். ஸோ டியூஸ்டேலேருந்து 3 டேஸ் ஆட் பண்ணால் ஃப்ரைடே ஆன்சர் ஓகேங்களா.